நல்ல காலம் தப்பிச்சோம். எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. அகில இந்திய புகழ் வாங்குற நேரத்துல நாசம் பண்ணிட்டியே. என்ன யாரையும் உன காப்பாத்த சொன்ன? உங்க அப்பா. எங்க அப்பா எந்திட்ட நம்ம சண்டைக்கு எங்க அப்பா இழுக்கிற. உன்னை எனக்கு பிடிக்கல. என்னடா அது வம்பா போச்சு? உன்னை காப்பாத்திட்டு வர சொல்லி உங்க அப்பா தான் என்ன அனுப்பிச்சாரு. உனக்காக அந்த 4 மொட்டை தலை கிட்ட நான் அடி வாங்கியிருக்கேன். கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசுறேன். நான் மட்டும் வரல உங்க கதி என்ன ஆயிருக்கு தெரியுமா? எதுவும் நடந்திருக்காது. நான் எவ்வளவு அழகா திட்டம் போட்டு நடிச்சேன் தெரியுமா? அவன் என்ன சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டான். அப்படியே கொஞ்ச நாள் நடிச்சு அவன் ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருந்தேன்னா எனக்கு எவ்வளவு நல்ல பேர் கிடைச்சிருக்கும். எல்லாத்தையும் என்ன உன் குடலை கிழிச்சிருப்பான்னு சொன்ன. நீ மட்டும் நடிக்கிறது அவனுக்கு தெரிஞ்சது. உன்னை கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி இருப்பான். சாரி. என்ன சாரி மண்ணாங்கட்டி? கால் உடனே உங்க அப்பா நான் கொடுப்பேன். நீ செல்லத்தோட போய் மாட்டிக்கிட்டா உங்க அப்பா நான் வந்து காப்பாத்துவான். என்னதான் அனுப்பி வைப்பா. என்ன யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்பவே அவன் கிட்ட போய் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்ததை சொல்ல போறேன். மரியாதை போ. கைய விடு, கைய விடு. உங்க அப்பா கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்க்க சத்தியம் பண்ணிருக்கேன். அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன். அதுக்கப்புறம் இந்த என்னடா பைத்தியக்கார பிசாசா இருக்கு. போட்டுடுவேன், கொன்னுடுவேன். I will kill you. கொடுங்க கொடுங்க. ஹலோ மெட்ராஸ் 444467. ஏமாவா பேசுறது? எம்மாடி நான் தாமா உங்க அப்பா பேசுறேன். சௌக்கியமா இருக்கியா? அப்பா யாருப்பா இந்த மோகன்? இவரையும் இங்க அனுப்பி வைக்கீங்க. ஏமா நான் ஒரு பையனை அனுப்பி வச்சேனே, காப்பாத்திட்டானா? இப்ப எங்க இருந்து நான் பேசுறேன்? ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருக்கேன்ப்பா. இத பாருங்க, அந்த செல்லதுரைய போலீஸ்ல காட்டி கொடுக்கற வரைக்கும் நான் இங்கிருந்து வர மாட்டேன். அது வரைக்கும் இந்த ஆள்கிட்ட எனக்கு எந்த வித தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நீங்களே சொல்லுங்க. நீமா உளற போன மோகன் கிட்ட கொடு. ஹலோ ஹலோ. ஆமா சார், நீங்க சொன்னீங்கன்னு காப்பாத்துறேன். சுத்த நன்றி கெட்ட பொண்ணா இருக்கு. இப்ப வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது. எந்த நேரத்துல பத்தீங்க சார்? சுத்த லூசா இருக்கு சார் இது. மரியாதை கெட்டு தொடஞ்சாங்க சார். ஹலோ ஹலோ. குளிர் இல்ல சார், உங்க பொண்ணு என்ன போட்டு இப்படி ஆட்டுது. ஹலோ. நம்பா போச்சு. இப்ப அவ என்ன சொல்ற? என்ன சொல்றாளா? ஏன் என்ன காப்பாத்துனேங்கிறா. மறுபடியும் அந்த செல்லதுரைக்கிட்டே போகலாம். அவனை போலீஸ் கையில புடிச்சு கொடுத்து தங்க பதக்கம் வாங்க போறாளாம். ஒரே பொண்ணு செல்லம் கொடுத்தான் பாரு, என்ன அடிக்கணும். போன அவர்கிட்ட கொடு. அப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் நான் இங்கிருந்து வரமாட்டேன். சரிம்மா சரி, நான் உனக்கு சொல்றேன் கேளுமா. சிங்கத்தின் குகைக்குள்ளார போய் விஷ பரீட்சை பண்ணாமே, வெளியில இருந்து டிடெக்டிவ் பண்ணு. அதுவும் நல்லது. சரிப்பா. நீ போன மோகன் கிட்ட கொடு. ஹலோ ஹலோ மோகன், நீ சேமா கூடவே இரு. அவளை கண்டுபிடிக்கிறாளோ இல்லையோ, நீ அந்த அயோக்கியனை கண்டுபிடி. காசு எவ்வளவு செலவானாலும் சரி நான் தர்றேன். என்ன சார் சொல்ல பண்றீங்க நீங்க? இந்தாப்பா நீ மாட்டேன்னா அவளா போய் ஏதாவது வம்பல கும்பல மாட்டிக்குவா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. உனக்கு எவ்வளவு வேணாலும் தர்றேன்ப்பா. சரி, ஒரு கண்டிஷன். ஐயோ இன்னுமா? சரி என்ன கண்டிஷன் சொல்லுங்க. நம்பர் 1, நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்க கூடாது. சரிங்க. நம்பர் 2, பக்கத்துல பறக்க கூடாது, ஏன்னா பத்திக்கும். நம்பர் 3, என் பொண்ணையே உன்னை காதல் பண்ணாலும் நீ அவளை காதலிக்க கூடாது. சரியா? ஐயோ சத்தியமா? சத்தியம். உங்க அப்பாட்ட நீயே கேளு. என்னப்பா இது?